அடுத்ததாக எண் 15 9ஆம் வகுப்பு A3 பிரிவை சேர்ந்த ஆர் ஜிஷ்ணுகாந்த் தன் பேச்சால் காதுகளுக்கு விருந்து படைக்க வந்திருக்கிறார். பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் இங்கு பேச வந்த தலைப்பு தமிழர் கலாச்சாரத்தை போற்றுவோம். எப்படியோ வாழ்ந்து கெட்டு போகலாம் என்றிருக்கும் இக்காலத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அன்றே வரைமுறைப்படுத்தியவன் தமிழன். ஆஹா, எவ்வளவு அருமையான பண்பாடு நம் தமிழர் பண்பாடு! இந்த உலகிற்கே கலை, அறிவியல், பண்பாடு, விளையாட்டு ஆகிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன். இன்று உலகில் வாழும் பிற இன மக்கள் தம் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் பாடுகிறது என்னுடைய மொழி. பிறப்பொக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை. இதன் பொருள் என்ன புரிகிறதா? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும், மனிதன் உட்பட அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழ்ந்த பெரும் கூட்டம் தமிழர் கூட்டம். அதனால் தான் தன் வீட்டில் வளர்த்த காளையோ மாடோ இறப்பதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் ஒருவன் கட்டி அணைத்து கண்ணீர் சிந்துவான் என்று சொன்னால் அவன் தமிழன் ஒருவன் மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வெறும் மாட்டிற்காக எழுந்த போராட்டம் அல்ல, தமிழின பண்பாட்டிற்காக எழுந்த போராட்டம். அதனால்தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரனின் குழல் தமிழரின் நீதி கலாச்சாரம் அல்லவா? மோப்ப குழையும் மனுச்சம் முகம் திறந்து நோக்க குழையும் விருந்து. இப்படி இப்போதுதான் தான் சமைத்த உணவை தான் உண்டால் போதும், தன் குடும்பம் இருந்தால் போதும் என்று கருதுகிறோம். ஆனால் அன்று யாரென்றே தெரியாதவர்களுக்கு திண்ணை அமைத்து தண்ணீர் மற்றும் உணவினை வழங்கின தமிழர்கள். எவ்வளவு சிறந்த மனிதர்கள் அவர்கள்! எத்தனையோ உலகளாவிய மன்னர்கள் நமது தமிழ் மண்ணை ஆட்சி செய்திருந்தாலும் அவர்கள் பெருமையா போற்றி சென்றனர்? இல்லை இல்லை, நமது தமிழர் பண்பாற்றையே பாராட்டி சென்றனர். மனிதன் எப்படி ஈகையோடு வாழ வேண்டும் என்பதை தமிழர் பண்பாடே எடுத்துக்காட்டாக காட்டுகிறது, கடையிலும் வள்ளல்களை வைத்து. ஆம், ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை என்று சொன்னாலே ராச சோழன் எழுப்பிய மாபெரும் கோயிலான பெரிய கோயில் தான் நினைவுக்கு வருகிறது. ஆம், அது இன்னும் பேரறிஞர்களுக்கு பெரும் வித்தாகவே இருக்கிறது. 3 முறை தொழில் நஷ்டம் வந்தால் தொழிலை இழுத்து மூடுபவன் வியாபாரி. 30 முறை தொழில் நஷ்டம் வந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி சேற்றில் இறங்குபவனே விவசாயி. அந்த விவசாய பண்பாடு நம் மண்ணில் இருக்கும் வரை தமிழர் பண்பாடு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த தமிழர் பண்பாட்டை போற்றுவோம், பாதுகாப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஈகை பண்பாடு தமிழரின் பெருமையை அழகாக எடுத்துரைத்த ஜிஷ்ணாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.